அனைவருக்கும் வணக்கம். இன்னொரு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஐபிபிஎஸ்லேருந்து கிளர்க்கான ஷார்ட் நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து ஆகஸ்ட் 1ஆம் தேதியிலேருந்து வந்து ஸ்டார்ட் பண்ணுறதா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான ஏஜ் லிமிட் என்ன, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் இயரில் வந்து எவ்வளோ வேகன்சி வந்தது, ஸோ இப்போ வந்து எவ்வளோ வேகன்சி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, இந்த எக்ஸாமை வந்து நம்ம டிஎன்பிசி இப்போ ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய மாணவர்களை வந்து அட்டன் பண்ண முடியுமா, தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ண முடியுமா, ஸோ இது போன்ற முழுமையான விவரங்கள் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ரைட்டா? ஸோ அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே அந்த பில் பட்டனில் ஆல் பட்டன் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ நான் வீடியோ போட்டோன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்களே இதான் வந்து ஷார்ட் நோட்டிஃபிகேஷன் நேற்றே வந்து வந்துருச்சு. ரைட்டா? இன்றைக்கி தான் நம்ம வீடியோ கொடுக்குறோம். 1/8/2025 21/8/2025 வரைக்கும் நமக்கு டைம் கொடுக்குறாங்க. ஸோ டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன் வந்து ஆகஸ்ட் 1ஆம் தேதி வரும் அல்லது அதுக்கு முன்னாடி நைட்டு வந்து நமக்கு வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? சரி, இதில் வந்து என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இதுக்கான ப்ரிலிமினரி எக்ஸாம் பார்த்தா அக்டோபரில் நடக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ரிசல்ட் வந்து அக்டோபர் அல்லது நவம்பர்லேயே கொடுத்துருன்றாங்க. அக்டோபர் இதுனா அப்போ நவம்பரில் கூட வந்துரும்னு வச்சுக்கோங்களேன். மெயின் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நவம்பரில் கொடுக்குறதா சொல்கிறாங்க. ஃபைனல் அலாட்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா மார்ச் 2026 வந்து கம்ப்ளீட் பண்ணுறதா வந்து இந்த ஷார்ட் நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. டென்டேட்டிவாக வேகன்சி வந்து எதுவும் மென்ஷன் பண்ணலை. லாஸ்ட் டைம் வந்து நோட்டிஃபிகேஷன் கொடுக்கும்போது 6000+ வேகன்சி கொடுத்தாங்க. பட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா 11,000க்கும் மேற்பட்ட வேகன்சி வந்து ஃபில் பண்ணாங்க. இன்றைக்குமே நோட்டிஃபிகேஷன் கொடுக்கும்போது கொஞ்சம் வேகன்சி கம்மியாக தான் கொடுப்பாங்க. இப்போ எஸ்எஸ்சி எம்டிஎஸ்க்கான வேகன்சி கொடுக்கல, நோட்டிஃபிகேஷன் கொடுத்தாங்க. ஆன்லைன் அப்ளிகேஷன் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் தான் எம்டிஎஸ்க்கான வேகன்சி எவ்வளோன்றதே அவங்க அறிவிச்சாங்க. அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கும்போது வேகன்சி குறைவாக இருக்குன்னு சொல்லி நீங்கள் அப்ளை பண்ணாமல் இருக்க வேண்டாம். ரைட்டா? ஸோ எவ்வளோ வேகன்சி இருந்தாலும் அப்ளை பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேகன்சி வந்து ரிவைஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் கண்டிப்பாக ஒரு 10,000 வந்து மேலே வந்து வேகன்சி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஆல் ஓவர் இந்தியா நிறைய பேங்க் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணோம். ஸோ பேசிக்கான ஒரு ஜாப், கிளர்க் ஜாப் அப்படின்றது. ஆக்சுவலாக வந்து ஜாப் பார்த்திங்க அப்படின்னா இவங்க என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா கஸ்டமர் சர்வீஸ் அசோசியேஷன் போட்டிருப்பாங்க, சிஎஸ்ஏ ஜாப்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து ஆக்சுவலாக அதுக்கு முன்னாடி கிளர்க்குன்னு தான் நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பேரை வந்து இந்த மாதிரி வந்து மாற்றிருக்காங்க. ரைட்டா? பேசிக்காக நீங்கள் ஒரு டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னா தாராளமாக இந்த எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். மேற்கொண்டு இவங்க வந்து ப்ரீவியஸ் இயரில் எப்படி நோட்டிஃபிகேஷன் சொல்லியிருக்காங்க அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ரைட்டா? ஸோ இப்போ நமக்கு டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன் வந்தாலும் அதை பேஸ் பண்ணி தான் வரும். ஸோ இதுக்கு முன்னாடி பழைய நோட்டிஃபிகேஷன் என்ன இருக்கும், சிலபஸ் ஆகட்டும், ஏஜ் லிமிட் ஆகட்டும், ஸோ எக்ஸாம் பேட்டர்ன், அது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி தான் வரும். ரைட்டா? ஸோ இது வந்து பழைய நோட்டிஃபிகேஷன் 2024-25 கொடுத்த 2024 வந்து கொடுத்த நோட்டிஃபிகேஷன். ரைட்டா? ஸோ இதில் ஏஜ் லிமிட், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்ற சொல்லிடுறேன். ஸோ ஏஜ் லிமிட் பார்த்தீங்க அப்படின்னா 1/7/2024 போட்டிருக்காங்க. அப்போ இந்த டைம் என்ன வரும்னா 1/7/2025 அப்படின்னு சொல்லி வரும். ரைட்டா? 2025 கொடுப்பாங்க. மினிமம் வந்து 20 இயர்ஸ், மேக்ஸிமம் வந்து 28 இயர்ஸ்னு போட்டிருக்காங்க. சார் 28 வயசுக்கு மேலே தான் அப்ளை பண்ண முடியாதுன்னா ஸோ ஏஜ் ரிலாக்ஸேஷன் கீழே இருக்க பாருங்க. நீங்கள் ஓபிசி கேண்டிடேட் இருக்கீங்க, அதாவது பிசி எம்பிசி அந்த மாதிரி இருக்கீங்கன்னா 3 இயர்ஸ் வந்து ரிலாக்ஸேஷன் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு எஸ்சி எஸ்டி இருந்தால் 5 இயர்ஸ் வந்து ரிலாக்ஸேஷன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மாற்றுத்திறனாளிகளுக்குமே ரிலாக்ஸேஷன் இருக்குது. ரைட்டா? ஸோ ஏஜ் ரிலாக்ஸேஷனை யூஸ் பண்ணியுமே நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இது ஏஜ் லிமிட். ஸோ இதுக்கு என்ன சார் படிச்சிருக்கணும் கிளர்க் போஸ்ட்டுக்கு அப்படின்னா நீங்கள் பேசிக்காக ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருந்தாலே போதுமானது. ரைட்டா? ஸோ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் டிகிரி முடிச்சிருந்தாலே நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். இது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இதுக்கு இன்டர்வியூ எதுவும் கிடையாது. நிறைய பேர் பேங்க் எக்ஸாம்லாம் ப்ரிப்பேர் பண்ணும்போது சார் இன்டர்வியூலாம் வைப்பாங்க, இங்கிலீஷில் கொஸ்டின் கேட்பாங்க, அதெல்லாம் நமக்கு செட் ஆக சார் நினைப்பீங்க. ஸோ இன்டர்வியூ ப்ராசஸ் எதுவும் கிடையாது. ப்ரிலிமினரி எக்ஸாம், மெயின் எக்ஸாம் ரெண்டுத்தையும் நம்ம கிளியர் பண்ணோம்னா நமக்கு வந்து வேலை கொடுத்துருவாங்க. ரைட்டா? ஸோ தமிழ் மீடியத்துலேயும் நம்ம வந்து எழுதிக்க முடியும். ஸோ கீழே கொடுத்துருப்பாங்க, அதை உங்களுக்கு நான் வந்து காட்டுறேன். ஸோ டிஎன்பிசியில் குரூப் 4 ஒரு டைப்பாக கேட்டுருக்கேன். அந்த குரூப் 4 எக்ஸாம் எழுதி வெக்ஸ் ஆகிருப்பீங்க. கொஞ்சம் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமும் இதுக்கப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நிச்சயமாக வந்து இது ஒரு வாய்ப்பாக இருக்கும். இது மட்டும் இல்லை, ஐபிபிஎஸ் மட்டும் இல்லை, எஸ்பி ஸ்டேட் பேங்க்லேருந்துமே கிளர்க்கான நோட்டிஃபிகேஷன் நெக்ஸ்ட் மந்த் வரும் அப்படின்றத எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ரைட்டா? ஸோ கிளர்க்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா இதுக்கும் படிக்கலாம், எஸ்பிஐக்குமே கிளர்க்கு வந்து வரும். ஸோ அதுக்கும் கூட நீங்கள் வந்து படிக்கலாம். ரைட்டா? சரி, வேறு என்ன சொல்கிறாங்க இங்கே பாருங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் 21/7ன்றாங்க. அதாவது ஆன்லைன் அப்ளிகேஷனோட கடைசி தேதி அடிப்படை தான். நமக்கு ஆகஸ்ட்டில் தான் வருது நோட்டிஃபிகேஷனே. அதனோட கடைசி தேதி என்ன சொல்கிறாங்களோ அந்த தேதியின் அடிப்படையில் டிகிரி எனி டிசிப்ளின் அப்படின்ட்டாங்க. ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருந்தா தாராளமாக இதுக்கு வந்து இங்கே அப்ளை பண்ணலாம். ரைட்டா? ஸோ வேறு எந்த ஒரு எக்ஸ்ட்ராவாக எக்ஸ்பீரியன்ஸோ எதுவுமே இல்லை. ஒரு பட்டப்படிப்பு முடிச்சிருந்தா ஐபிபிஎஸ்க்கு இந்த கிளர்க் போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்றத வந்து கொடுத்துட்டாங்க. ரைட்டா? எக்ஸாம் எப்படி சார் இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ப்ரிலிமினரி எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷு, நியூமெரிக்கல் அபிலிட்டி, ரீசனிங் அபிலிட்டி இருக்கும். ஸோ 100 கொஸ்டின் வைப்பாங்க. தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் இருந்தாலுமே இங்கிலீஷில் வரக்கூடிய அந்த 30 கொஸ்டின் வந்து பேசிக் கிராமராக தான் இருக்கும். ஸோ அதை நீங்கள் அட்டன் பண்ணி தான் ஆகணும். நமக்கு இங்கிலீஷ் பேச தான் வராது, அட்லீஸ்ட் பேசிக்காக கிராமர் கேட்டாங்கன்னா நம்ம ஓரளவுக்கு அட்டன் பண்ணலாம். ரைட்டா? அது இல்லாமல் நெகட்டிவ் மார்க் இருக்கிறதுனால நமக்கு தெரிஞ்ச கொஸ்டின் மட்டும் அட்டன் பண்ணி ஓரளவுக்கு வந்து ஸ்கோர் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணுறது நியூமெரிக்கல் அபிலிட்டி, ரீசனிங். இப்போ டிஎன்பிசியில் ரீசனிங் தான் இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க. ரைட்டா? குரூப் 2A மெயின்ஸுக்கு ரீசனிங் இருக்குது. நமக்கு இப்போயே ஆப்டிடியூட ரீசனிங் பிரிச்சுட்டாங்க ப்ரிலிமினரி எக்ஸாமுக்கு. ஸோ அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறது தான் கூடுதலாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க, டிஎன்பிசிக்கு படிக்கக்கூடிய அதே ரீசனிங் மேக்ஸ் தான்
கூடுதலாக இங்கிலீஷ் லாங்குவேஜ் ஒரு 30 கொஸ்டின் வரப்போகுது ரைட்டா. புதுசாக எதுவும் படிக்க தேவையில்ல. இதில் 100 கொஸ்டின் வரும். இதை பாஸ் பண்ணீங்க அப்படின்னா இது அப்ஜெக்டிவ் டைப்பில் இருக்கும். ஸோ இதை கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த மேக்ஸ் எல்லாமே தமிழ்லையுமே வரும், தமிழ் மீடியத்துலையுமே வரும். இங்கே ஸ்டார் போட்டிருக்காங்க இல்லையா, மீடியம் ஆஃப் எக்ஸாமினேஷன் ஸ்டார் போட்டிருக்காங்க. அப்படின்னா நீங்கள் எந்த லாங்குவேஜ்னாலும் சூஸ் பண்ணிக்கலாம். நம்ம தமிழ்நாட்டுக்கு அந்த ஸ்டேட் பை வேகன்சியில் கொடுப்பாங்க. நீங்கள் தமிழ்நாட்டுக்கு சூஸ் பண்ணும்போது நீங்கள் வந்து தமிழ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இங்கிலீஷ், ஹிந்தி, தமிழ் 3ல் எந்த லாங்குவேஜ்னாலும் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, மெயின்ஸ் கூட நீங்கள் தமிழ் மீடியத்தில் ப்ரிப்பேர் பண்ணி அட்டன் பண்ண முடியும். ஸோ மெயின்ஸ் வந்தீங்கன்னா ஜென்ரல் ஃபினான்ஷியல் அவேர்னஸ் இருக்குது. ஜென்ரல் இங்கிலீஷ் எப்பவுமே 40 கொஸ்டின் வந்துடுது. ரீசனிங் அபிலிட்டி இருக்குது. கம்ப்யூட்டர் ஆப்டிடியூட் இருக்குது. குவான்டிடேட் ஆப்டிடியூட் இருக்குது ரைட்டா. ஸோ இங்கிலீஷ் தவிர மற்ற எல்லாமே நீங்கள் வந்து தமிழ் மீடியத்தில் அட்டன் பண்ண முடியும். ஸோ இது வந்து ஒரு 200 மார்க் கொடுக்குறாங்க. நம்பர் ஆஃப் கொஸ்டின் வந்து 190 வந்து சொல்லியிருக்காங்க ரைட்டா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மீடியம் ஆஃப் எக்ஸாமினேஷன். ஸோ நீங்கள் அப்ளை பண்ணக்கூடியது எந்தெந்த ஸ்டேட்டுக்கு என்னென்ன லாங்குவேஜ் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டுக்கு பார்த்தீங்கன்னா கீழே கொடுத்துருப்பாங்க பாருங்க, தமிழ்நாட்டுக்கு போட்டு இங்கிலீஷ், ஹிந்தி அண்டு தமிழ்ன்றாங்க. அப்ளை பண்ணும் பொழுது நீங்கள் மீடியம் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து தமிழ் அட்டன் பண்ண போகிறீங்களா இங்கிலீஷானு கேட்கும். ஸோ அப்போ தமிழ் சூஸ் பண்ணிங்கன்னா மேபி உங்களுக்கு கொஸ்டின் வந்து தமிழ்லேயும் வரும், இங்கிலீஷ்லும் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். அந்த மாதிரி வந்து பார்த்துக்கிற மாதிரி இருக்கும் ரைட்டா. ஸோ ப்ரிலிமினரி எக்ஸாம் மட்டும் இல்லை, மெயின் எக்ஸாமும் இதே மாதிரி தான். மெயின் எக்ஸாமும் நீங்கள் தமிழ் மீடியத்திலே கூட நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இதான் ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன். ஸோ இது கீழே நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க. வேகன்சி லாஸ்ட் இயர் வேகன்சி கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஷார்ட் நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது. இதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ ஏஜ் லிமிட்டு, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்லாம். ஸோ அதுதான் வந்து எக்ஸாம் பேட்டர்ன் ரைட்டா. ஸோ நீங்கள் டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்கிறீங்க அப்படின்னா நிச்சயமாக வந்து ஐபிபிஎஸ் ட்ரை பண்ணி பாருங்கள், ரயில்வே எக்ஸாம் ட்ரை பண்ணி பாருங்கள், எஸ்எஸ்சி எக்ஸாம் ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய தேர்வுகள் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்லையுமே வாய்ப்புகள் இருக்குது. நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் மட்டுமே போட்டி போட்டு வேலை கிடைக்கலையே அப்படின்னு சொல்லி நீங்களே பார்த்துருப்பீங்க. குரூப் 4ல் வந்து தேர்வு கடினமாக இருந்தது சொல்லி 2 மாணவர்கள் வந்து தூக்கிட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டாங்கன்ற அந்த செய்தியெல்லாம் வந்து நியூஸ் பேப்பரில் பார்த்துருப்பீங்க. நம்மளும் வந்து ஷேர் பண்ணியிருப்போம் ரைட்டா. ஸோ அந்த மாதிரி வெக்ஸ் ஆகாமல் நமக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ நம்ம ஒன்று மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணாமல் கொஞ்சம் அதையும் பார்த்துக்கிட்டு சைட் பை சைடு வந்து இதையும் பார்த்துக்கிட்டு ஏதாவது ஒன்று கிளிக் ஆகுதா அப்படின்றத பார்க்கணும். கிட்டத்தட்ட நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமுக்குன்னு அப்படி நவுந்தீங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே ரீசனிங், ஆப்டிடியூடு, பேசிக் கிராமர், இங்கிலீஷு, ஸோ இதை தான் வச்சுருப்பாங்க. ஜிகே, கரண்ட் அஃபேர்ஸ் அப்படி தான் இருக்கும். நம்ம இது மாதிரி வந்து தமிழ் லாங்குவேஜ் மாதிரி 100 கொஸ்டின் கிடையாது, 30-40 கொஸ்டின் தான் கொடுத்துருப்பாங்க. நெகட்டிவ் மார்க் சிஸ்டம் இருக்குது. ஸோ தெரிஞ்சு அட்டன் பண்ணுவோம், தெரியலாம் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடும். ஓரளவுக்கு கட் ஆஃபும் பார்த்திங்கன்னா கம்மியாக தான் வருது. ஒரு சில போஸ்ட்டுக்கெலாம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்குன்னு சிலதெல்லாம் குறிப்பிட்டு கொடுத்துருப்பாங்க. அப்போ தமிழ்நாடு வேக்கண்ட் கட் ஆஃப்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ எஸ்எஸ்சிடிலாம் எடுத்திங்கன்னா தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய கட் ஆஃப் ரொம்ப கம்மியாக வரும் அதர் ஸ்டேட்டு கம்பேர் பண்ணும்போது. ஏன்னா மற்ற ஸ்டேட்டில் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்கிறவங்க ரொம்ப அதிகம், அவங்களுக்கு வந்து காம்படிஷன் அதிகம், கட் ஆஃப் அதிகமாக வரும். ஆனால் நம்ம தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்கிறவங்களோட எண்ணிக்கை வந்து ரொம்ப குறைவு. அப்படின்னும் போது கட் ஆஃப் வந்து சம்டைம் வந்து ஒரு சில போஸ்ட்டுக்கு வந்து கம்மியாக வரும். நான் ஐபிபிஎஸ்ஸை பற்றி சொல்ல ஜென்ரலாக சொல்கிறேன். ஸோ நான் எதுக்காக இது சொல்ல வரேன் அப்படின்னா, ஸோ நீங்கள் ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸாம் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணாமல் ஓரளவுக்கு நல்லா நீங்கள் ஸ்டேட் கவர்மெண்ட்டில் செலக்ட் ஆகிற ஸ்டேஜில் இருந்தால் ஃபுல் ஃபோக்கஸ் அதில் பண்ணலாம். ஒரு இனிஷியல் ஸ்டேஜில் இருக்கீங்க, எனக்கு ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ஜாப் இருந்தால் போதும், அது ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி அப்படின்னா, ஸோ நீங்கள் இதையும் கொஞ்சம் அப்ளை பண்ணி சைட் பை சைடு ப்ரிப்பேர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எது வந்து கிளிக் ஆகுதோ அது உள்ளே நீங்கள் போயிடலாம் ரைட்டா. ஸோ அதனால் நீங்கள் டிஎன்பிஎஸ்சி மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணாமல் இந்த எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ணுங்கள். ஸோ இது வந்து ஆகஸ்ட் 1ஆம் தேதி தான் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன் அன்றைக்கி தான் கொடுப்பாங்க. மேபி ஏதாவது சேஞ்ச் இருக்கலாம் டீட்டெயில் நோட்டிஃபிகேஷனில். ஸோ டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன் வந்துச்சுன்னா உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். நிச்சயமாக கொடுக்கும் பொழுதே ஒரு 5000 6000 வேகன்சி வரும். வேகன்சி நம்பர் ஆஃப் வேகன்சியை பார்த்துட்டு நீங்கள் யாரும் வந்து பதட்டப்படாமல் கண்டிப்பாக வந்து ரிவைஸ் பண்ணுவாங்க. ஒரு 10,000க்கு மேலேயாவது ஒரு ஆல் ஓவர் நிறைய பேங்க் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணோம். ஜஸ்ட் வந்து ஒரு கிளர்க் போஸ்ட்டு தான். ஸோ ஒரு 10,000க்கு மேலே வேகன்சி வரும். ஸோ இந்த எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுறவங்களாம் தான் கண்டிப்பாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நான் சொன்ன மாதிரி ஸ்டேட் பேங்க்லேருந்துமே கிளர்க்கான நோட்டிஃபிகேஷன் வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது ரைட்டா. ஸோ உங்கள் நண்பர்கள் யாராவது பேங்க் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுவாங்க அப்படின்னா இந்த வீடியோவை அவங்களுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு மேற்கொண்டு இந்த தேர்வு சம்பந்தமான சந்தேகங்கள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.